அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இதுவரையும் பார்த்துருக்கோமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி இங்கே தான் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جهرة فأخذتكم الصاعقة وأنتم تنظرون ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون. وإذ قلتم இங்கே நமக்கு இல்ஹாரே சபவியுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். லன்னு மீன இங்கே நமக்கு இதகாம் பில்குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். லக ஹத்தா நரவாஹ் அப்படின்னு சொல்லும்போது அவ்வாஹ்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இருந்துச்சுனாக்கா அப்போ அவ்வாஹ்ங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காற்று வச்சு நம்ம சொல்லணும். ஜஹ்ரதான் இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். فأخذتكم الصاعقة وأنتم تنظرون. இங்கே நம்ம குன்னா செஞ்சு இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கே இஹ்ஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணி இங்கே சுக்குன் பெற்ற நூனை மாற்றி ஜப்பர் இருக்கிற நூனை ஜப்பரை எடுத்துட்டு சுக்குன் வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? அடுத்ததாக பாருங்கள். ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون. சும்ம மீம் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். பஅஸ்னாக்கும் மிம் இங்கே பஅஸ்னாக்கும் இங்கே நம்ம இதகாமே சபவியோட சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மிம்பதி யக்லாபுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். சரிங்களாம்மா? அதாவது சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததா பா வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? சுக்குன் பெற்ற நூனை தூக்கிடணும், இங்கே மீம் வச்சிடணும். சரிங்களா? சுக்குன் பெற்ற நூனை மீமாக மாற்றி மின் பஅதி அப்படின்னு சொல்லாமல் மிம்பஅதி அப்படின்னு நம்ம மாற்றி உச்சரிக்கணும். அடுத்ததாக மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். இங்கே நம்ம இல்ஹாரே சபவி இங்கே இல்ஹாரே சபவியோட சட்டத்தை ஃபாலோ பண்ணி தஷ்குரூன் அப்படின்னு சொல்லிட்டு நூனுக்கு மேலே இருக்க ஜபரை எடுத்துட்டு சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும். இல்ஹாரே சபவி, இஹ்ஃபாவே சபவி, அப்புறமா இதகாமே சபவி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாமா? சுருக்கமாக சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததா மீமு பா இந்த ரெண்டு எழுத்தை தவிர வேறு எந்த எழுத்து வந்தாலும் அப்போ நம்ம என்ன செய்யணும்? இல்ஹார் செஞ்சு ஓதணும். அதாவது மீமே சாக்கினா சுக்குன் பெற்ற மீம், சுக்குன் பெற்ற மீமை நல்லா வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். சரிங்களா? இது இல்ஹாரே சபவி. அடுத்ததாக இஹ்ஃபாவே சபவி அப்படின்னா சுக்குன் பெற்ற மீம் இருக்காமா, அடுத்ததாக பா வரும். சரிங்களா? சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக பா வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? இஹ்ஃபாவே சபவி செய்யணும். இஹ்ஃபாவே சபவினா என்ன நான் சொல்லித்தரேன். அடுத்ததாக இதகாமே சபவினா இதே சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக மீம் வரணும். மீம் வந்துச்சுன்னா அதுக்கு இதகாமே சபவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதகாமே சபவிக்கும் இஹ்ஃபாவே சபவிக்கும் அதாவது சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்ததாக மீமு பா இந்த ரெண்டு எழுத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம என்ன செய்யணும்? மீமே சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். இதுதான் இதனுடைய சட்டம். சுருக்கமாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டீட்டெயில்டாக சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கலாமா? மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். நம்ம இங்கே என்ன செஞ்சோம்? மீமே சாக்கினை வெளிப்படுத்தி உச்சரிக்கிறோம். புரியுதுங்களாம்மா? அடுத்ததா வல்லல்னா அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா குலு மின் த்வய்யிபாதி மா ரஸக்னாகும் வமா ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون. வல்லல்னா அலைக்குமுல் கமாம இங்கே நமக்கு சட்டங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா இங்கே என்ன சட்டம் வருது? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம்.
நீங்கள் கரெக்டாக சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இங்கே என்ன சட்டம் வருதுன்ட்டு கீழே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இங்கே என்ன சட்டம் வருதுங்கிறத நான் வந்து நிறைய இது சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நுனை செகண்ட்க்கு அப்புறமா ஜா வந்துச்சுன்னா அங்கே என்ன சட்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் யார் கரெக்டாக ஆன்சர் வந்து முதல்ல செய்கிறீங்களோ அவங்க ஆன்சர் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்ற பேர் வந்து நீங்கள் எழுதின ஆன்சரை பார்த்துட்டு அவங்களும் பயனடைவாங்க. அந்த மாதிரி பயனடையும் போது நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? அடுத்ததான் அலைக்குமுல் மன்ன வசல்வா. மன்ன அப்படிங்கும்போது நூனை வந்து நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் நல்லா நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். வசல்வா அப்படிங்கும்போது இதில் வாவுக்கு மேலே கடா ஜபர் இருக்கனால அதை நம்ம என்ன செய்யணும், வசல்வா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். அதுதான் குலூமன் துவயிபாதி மா ரஸக்னாக்கும். இங்கே தொய்பாத்தியும் இந்த இங்கே பார்த்தோம் இல்லையா சட்டம் அன்சல்னா அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒரே சட்டம் தான் வரும். இது ரெண்டும் என்ன சட்டம் வருதுங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். மா ரஸக்னாக்கும். ரஸக் அப்படிங்கும்போது காஃபை நம்ம வந்து அசைச்சி உச்சரிக்கணும், கல்கலா செய்யணும். சரிங்களா? வமா வலமுனா வலாக்கியன் காணும். இங்கேயும் நமக்கு சேம் சட்டம். இங்கே என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணுமோ இங்கே என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணுமோ அதே சட்டம் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது என்ன சட்டங்கிறத எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்துலேயே வந்துட்டாங்க பாருங்கள், அன்ஃபுஸஹும். இங்கேயும் நமக்கு அதே சட்டம் தான் வருது. சரிங்களாம்மா? இங்கே சட்டம் இது. அடுத்ததான் வந்து வலாக்கியன். இங்கேயும் நமக்கு அதே சட்டம் தான். அதே மாதிரி தொய்யிபாத்திலையும் அன்சல்னாலையும். ஆக இந்த ஒரு ஆயத்தில் மட்டுமே நமக்கு அந்த ஒரே சட்டம் 4 இடங்களில் வந்திருக்கு. சரிங்களா? அது என்ன சட்டம்ங்கிறத நீங்கள் எனக்கு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் நம்ம கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? அன்ஃபுஸஹும் யظலிமூன். நாளைக்கு இங்கேருந்து பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். விஷயம் வந்து நம்ம வந்து 6th பேட்சுக்கான ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸ்க்கு. இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க, நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்கள். லேடிஸ் மட்டும்தாம்மா, ஜென்ட்ஸ் கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க ஜென்ட்ஸ்க்கு எடுப்பீங்களான்ட்டு. லேடிஸ்க்கு மட்டும்தான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படக்கூடிய ஒரு லைக்ஸுமே இன்ஷா அல்லாஹ் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கீழே வந்து நம்ம வீடியோ நான் ஓதுனது புரிஞ்சா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுறதை விட நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். 6th பேட்ச் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். மாதம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லபடியாக ரன் ஆகிட்டு இருக்கு. எங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக ஓதி முடிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 மாத கோர்ஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு எஸ்என்எல் குரான் தெரியாமல் நீங்கள் வந்தீங்கனாலும் சரி, இல்லை எஸ்என்எல் குரான் தெரிஞ்சு வந்தீங்கனாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் ஓதுனவங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே மாஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஜ்வீது முறைப்படி குரான் சூப்பராக ஓதிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுக்கு தான் எல்லா புகழுமே. 2 மாத கோர்ஸ் தான். சரிங்களா? 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு குரான் ஓத வச்சுருவோம் நல்லபடியாக அல்லாஹுடைய கிருபை கொண்டு இன்ஷா அல்லாஹ். சரிங்களாம்மா? யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுனாக்கா எனக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இதில் போட்டு விடுறேன். சரிங்களா? ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.